வணக்கம். இவ்வளவு அழகிய மாலை பொழுதில் எனது மனதை ஆட்கொண்ட காந்தியத்தை பற்றி பேச எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காந்தியடிகள் அகிலத்தை வெல்லும் ஆயுதம் அன்புதான் என்று ஆணித்தரமாக நம்பினார். ஆனால் காந்தியடிகளையும் அகிம்சைவாதிகளையும் கோழைகள் என்று விமர்சித்தவர்கள் பலர். உனது தாயின் மீது ஒருவன் கை வைக்கும் பொழுது உண்ணாவிரதம் இருப்பாயா என்று ராஜாராம் மோகன் ராய் கேட்டார். ஆனால் காந்தி அதைத்தான் செய்தார். சர்வாதிகாரியான ஹிட்லரை பயந்த மிகப்பெரிய படைபலம் கொண்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் பீரங்கிகளின் முன்னால் நிராயுதபாணியாக நின்றார். படைகளை பின்னடைய செய்தார். ஒருவேளை நம் நாட்டின் சுதந்திரம் அகிம்சை வழி அல்லாது ஆயுதம் வழி பெற்றிருந்தால் இன்று நம் நிலைமை என்னவாக இருந்திருக்கும்? நம் அனைவருக்குமே நன்றாக தெரியும், அன்று நம் நாட்டின் படைபலத்திற்கு பக்கபலமாக இருந்தவர்கள் ஜப்பானியர்கள் என்று. ஒருவேளை போரின் மூலம் புரட்சி செய்திருந்தால் போர் என்னும் பேரலையில் அப்பாவி மக்கள் மண்டி மண்டியாக மடிந்திருப்பார்கள். பச்சிளம் குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டிருப்பார்கள். அதன் பிறகு அடிப்பட்ட பாம்பை போல் பகைமையுடன் பிரிட்டிஷ் அரசு வெளியேறி இருந்திருக்கும். அதன் பிறகு பெற்றும் சுதந்திரம் ஜப்பானியர்களால் என்று செஞ்சோற்று கடனிற்காக நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அவர்களுக்கு அடிமையாக இருந்திருப்போம். ஆனால் காந்தி இவற்றில் எவற்றையுமே ஏற்கவில்லை. அவருடைய ஒரே ஒரு குறிக்கோள் சமரசமே இல்லாத சமாதானம். நாட்டை விட்டு ஆங்கிலேயர் வெளியேறும் பொழுது அவர்கள் பகைவர்களாக அல்ல, நண்பர்களாக தான் வெளியேற வேண்டும் என்று முடிவெடுத்தார். முடித்தும் காட்டினார். வன்முறைக்கு பதில் வன்முறைதான் என்று நாட்டின் சுதந்திரம் திக்கற்று நின்ற நிலையில் அகிம்சை என்னும் அற்புத ஆயுதத்தை ஏந்தியவர் காந்தி. அதனால் தான் பாரதி பாடினார், வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டில் எல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசந்தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க என்று. எனவே காந்தியையும் அவரது கொள்கைகளையும் அவருடைய பிறந்த நாளில் கிடைக்கும் விடுமுறைக்காகவும் காதல் கவிஞன் பாரதி. இந்த தரப்பை நான் முதலில் அணுகிய உடனேயே நான் என்ன சிந்தித்தேன் என்றால், அடுத்த வேளை சாப்பாடுக்கு சாப்பாடு இல்ல, கூரை ஒழுகாத வீடு இல்ல, உடுத்த ஒழுங்கான உடை இல்ல, சமூகத்துல மதிப்பில்ல, மரியாதை இல்ல, அறிவுக்கான அந்தஸ்து எதுவுமே இல்லாத இந்த பாரதிக்கு காதல் எப்படி தோன்றி இருக்கும் என்று. ஆனால் பாரின் ஆச்சரியம் பாரதி ஆயிற்றே. அவன் வாழ்வில் ஒரு கட்டத்தில் அனைத்தும் இறங்கும் முகம். அவன் சுதேச மித்திரனில் படைக்க துடிக்கும் படைப்பினை இயற்ற முடியாத ஒரு நிலைமை. அவன் நம்பி வந்த தலைவர்கள் அனைவரும் ஒன்று இறந்திருக்கின்றனர் அல்லது அந்த வீர விடுதலை போராட்டத்தில் இருந்து விடுபட்டிருக்கின்றனர். இது அனைத்திற்கும் மேலாக அவன் எந்நேரமும் ஆங்கிலேயரால் கைது செய்யப்படக்கூடும் என்கிற நெருக்கடி. இத்தனை குழப்பங்களுக்கும் போராட்டங்களுக்கும் நடுவே எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று பாடி அவனுக்கா காதலிக்கும் பஞ்சம். பாரதி உலக உயிர்கள் யாவைக்கும் காதலே அடிப்படை என்று பாடுகிறார். காதலினால் உயிர் தோன்றும், இங்கு காதலினால் உயிர் வீரத்தில் ஏறும், காதலினால் அறிவெய்தும், இங்கு காதல் கவிதை பயிரை வளர்க்கும், ஆதலினால் அவள் கையை பற்றி அற்புதம் என்று கண்ணிடை ஒற்றி வேதனையின்றி இருந்தேன் அவள் வீணை குரலில் ஒரு பாட்டு செய்திருந்தாள். ஒரு காதலிக்கே மிக ஒரு உன்னதமான இலக்கணம் வகுத்தவன் பாரதி. இதை கண்ணதாசன் நான் இதை சொல்லியே தீர வேண்டும். அவன் ஒரு வள்ளுவன் சொல்கிறார், அன்பு இல்லாதால் என்பு தோல் போர்த்தி உடம்பு என்று. இதைத்தான் பாரதியும் காதல் 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 போயின் சாதல் 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 என்று. இதை கேட்ட உடனே அனைவரும் சொன்னார்கள், பாரதி தற்கொலைக்கு தூண்டுகின்றார் என்று. இல்லை, பாரதி காதல் போய்தான் சாதல் என்று சொன்னாரே அன்றி காதலி போயின் சாதல் காதலன் போயின் சாதல் என்று சொல்லவில்லை. இதைத்தான் கண்ணதாசனும் அவரது பாடலில் வானம்பாடி என்கிற திரைப்படம், அந்த ஒரு காதலில் தோல்வி அடைந்த ஆணும் ஒரு பெண்ணும் பாட்டு போட்டியாக பேசிக் கொள்வதாக அமைக்கிறான். அந்த காதலில் தோல்வி அடைந்த ஆண் பாடுகிறான், காதலித்தால் தோல்வியுற்றால் வாழ்வு என்னாகும். அந்த பெண் சொல்கிறார், அங்கு காட்டுகின்ற வேறிடத்தில் வாழ்வு உண்டாகும். அந்த ஆண் மீண்டும் ஒருமுறை தான் காதலிப்பேன், இது தமிழர் பண்பாடு. அந்த பெண் அந்த ஒன்று எது என்பதுதான் கேள்வி. இப்போது வருவதெல்லாம் காதலித்தால் வாழ்வதெவ்வாறு? அந்த வாழ்க்கையே காதலித்தால்
புரியும் அப்போது. ஆண் கவியை வெல்ல வந்த பெண் கவியை வருக. வீரக்கவிஞன் பாரு. நன்றி.